ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. இன்னைக்கு இந்த மேங்கோ சீரீஸில் உங்களுக்காக இன்னொரு டெசர்ட். இந்த மேங்கோ சீரீஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுவீங்களா? மாம்பழம் சீசன் முடிய போகுது. இன்னும் 1 வீக் 10 டேஸ்க்கு தான் மாம்பழம் கிடைக்கும். நீங்கள் மாம்பழத்தை வாங்கி இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்புறம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான மேங்கோ டெசர்ட் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? மாம்பழம், அகர் அகர் 20 grams, ஃபுல் க்ரீம் மில்க் 1/2 லிட்டர், சுகர் தேவையான அளவு. இந்த மேங்கோ டெசர்ட் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த அகர் அகர் எடுத்திருக்கேன். சீவீட், சைனா கிராஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, இது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 20 grams இருக்கும். இதை நம்ம சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். இது நம்ம கையால் கூட பிச்சு போடலாம். அதாவது காட்டின பாருங்க, அதே மாதிரி நீங்கள் பிச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா தரோவாக நம்ம க்ளீனாக அலசி எடுத்துக்கணும். ஒரு 2 தடவை அலசி எடுத்துக்கலாம். இது நேச்சுரல் சீவீட், அதனால இந்த டஸ்டெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதை நம்ம வாஷ் பண்ணி இந்த மாதிரி க்ளீனாக எடுத்துக்கலாம். இப்போ நல்லா க்ளீனாக அலசி வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 10 minutes நம்ம ஊற வச்சிடலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மில்க்கு கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன மெசேஜ், இந்த பால் கவரை வெட்டும்போது நீங்கள் தனியாக ஒரு பீஸாக வெட்டாதீங்க. அதை தனியாக பீஸாக வெட்டினா சம்டைம்ஸ் அது பாலில் விழுந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம எங்கேயாவது விழுந்துருந்ததுன்னா நம்ம ஹீட்டாக ஏதாவது பாத்திரம் வச்சோம்னா பாத்திரத்துக்கு அடியில் ஒட்டிக்கும். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை ஜஸ்ட் ஒரு கட் பண்ணி ஊற்றிக்கோங்க. பால் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதுக்கு நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நம்ம பத்தலைனா கூட அப்புறமா போட்டுக்கலாம். ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் 2 ஸ்பூன் சுகராக ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இப்போ இந்த மில்கில் நம்ம ஊற வச்சுருக்கிறோம்ல இந்த அகர் அகர், அதை நல்லா வடிகட்டிட்டு இதோட போட்டு நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அகர் அகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இது பவுடராக கூட கிடைக்குது. நம்ம பவுடராக வாங்கி போட்டுக்கிட்டோம்னா நல்லா ஈஸியாக கரைஞ்சிடும். இப்போ இந்த பாலை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை ஊற்றுறதுக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃபன் பாக்ஸ் இருந்தால் கூட அதை மாதிரி டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல இந்த அகர் அகரம் மில்கையும் இந்த பாக்ஸில் எடுத்து ஒரு 3/4 வாசி வரைக்கும் நீங்கள் ஊற்றி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதோடைய மெயின் இன்க்ரீடியன்ட் மாம்பழம் தான். இந்த மாம்பழத்தை தோலை சீவிட்டு நல்லா நான் கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாம்பழத்தை இந்த மில்கில் நம்ம எல்லா இடத்துலையும் நல்லா ப்ளேஸ் பண்ணிடுவோம். இதை நம்ம வெளியில் வச்சாலே நல்லா இறுகிடும். நம்ம சில்லாக சர்வ் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ அடுத்ததாக நான் எக்ஷெல் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த எக்ஷெல்லில் நான் ஒரு சின்ன பீஸ் மாம்பழத்தை போட்டுட்டு இந்த மிக்ஸ்டரை இதில் ஊற்றுறேன். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுடைய பார்ட்டிஸ் அப்போது இந்த பர்த்டே டைம்ஸ்லலாம் நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இன்னொரு பீஸையும் நம்ம போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் ஊற்றிடலாம். இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இன்னொரு விதமாக பண்ணுறதுக்கு நான் ஊற வச்ச அகர் அகரை கொஞ்சம் தண்ணி, வெறும் தண்ணியில் நல்லா இப்போ காய்ச்சிக்க போகிறேன். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வரும். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த அகர் அகர் நல்லா டிசால்வ் ஆனதும் இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டு நல்லா இதை டிசால்வ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காய்ச்ச இந்த அகர் அகரை நான் ஒரு எக்ஷெல்லில் ஊற்றுறேன். அதில் ஒரு 2 பீஸ் மாம்பழத்தை போட்டுட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குல்ல இந்த அகர் அகரை ஒரு ஷெல்லில் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபியை பார்த்துட்டு இருக்கும்போதே எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க அகர் அகரோட நான் கொஞ்சம் மேங்கோவை பல்ப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாம்பழம் வந்து நல்லா இந்த அகர் அகரோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு ஷெல்லில் ஊற்றிக்கலாம். இதை நம்ம வந்து எடுக்கும்போது அப்படியே நல்லா எல்லோவாக வரும். ஒரு ஷெல்லில் வந்து ஏற்கனவே நான் வந்து பாதி ஒயிட் ஊற்றி வச்சுருந்தேன். அதுக்கு மேலே நான் வந்து இது பாக்கி இருக்கிற இந்த எல்லோ மேங்கோ பல்ப்பை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் இதை தலைக்கீழாக கவுத்து இதை லைட்டாக நீங்கள் டேப் பண்ணிங்கனாலே வந்துடும். நல்லா செட் ஆகிருக்குது. நல்லா சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ வெட்டி பார்க்கலாமா? எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல? இந்த மாதிரி நம்ம கெஸ்ட்டுக்கு இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு டெசர்ட் வந்து இது வந்து புட்டிங் மாதிரியும் இருக்கும், ஜெல்லி மாதிரியும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரிலாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வாங்க வாங்க, இப்போ நம்ம இந்த எக்கெல்லாம் உரிச்சு பார்க்கலாம். நம்ம எக்கை எப்படி உரிப்போமோ பாயில்டு எக்கை, அதை மாதிரி நீங்கள் இதை உரிக்கணும். உரிச்சிங்கன்னா அப்படியே அழகாக ஷேப்பாக வந்துடும். எப்படி இருக்கு பாருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக ஊற்றணும்ல, அதை உரிச்சு காட்டுறேன் பாருங்களேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இது. வந்து நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி நாங்கள் அகர் அகர்லாம் அந்த ஷெல்லெல்லாம் கலெக்ட் பண்ணிலாம் ஊற்றுவோம். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுவும் இது மாம்பழ சீசன்னால் இந்த மாம்பழத்தை வச்சு செஞ்சு காட்டலாமேன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். மோல்ட்ஸ் இருந்தால் மோல்ட்ஸில் ஊற்றுங்க, இல்லைனா எக்ஷெல்லில் ஊற்றுங்க, இல்லைனா ஐஸ் ட்ரேயில் ஊற்றுனீங்கன்னா கூட அழகாக வரும். நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிளேட்டில் இந்த ஒயிட் ஜெல்லியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து எண்ணெய் கரண்டியில் எல்லோ ஊற்றி வச்சுருந்தேன். அதை வந்து அதுக்கு மேலே எடுத்து வச்சோம்னா நம்ம முட்டையை உடச்சி ஊற்றினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்தது. ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் லேயராக ஊற்றலாம், எப்படி வேணாலும் ஊற்றிக்கலாம். சில்ட்ரனுக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மாம்பழ சீசன் முடிய போகுது, அதுக்குள்ளேயே இதெல்லாம் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.